காலையில் நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், வசனங்கள் 5 முதல் 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிரஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதோடு கூட சேர்த்து. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவரை தாவீதின் குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆரம்பத்திலிருந்து அதை எழுதுகிறவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பமாகிறது. ஆரம்பத்திலிருந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். சில முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். தாவீதின் குமாரன் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் மேசியா என்பதை தெளிவாக எடுத்து காட்டும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த அதிகாரங்களில் இந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மலை பிரசங்கத்தை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக 8வது அதிகாரத்துக்கு வருவோமானால் வேதாந்தத்தை புரட்டி பாருங்க. 8வது அதிகாரம், திரளான ஜனங்கள் அங்கே ஆண்டவரை யார் என்று சொல்லி அவர்கள் அறிவது மட்டுமல்ல, அவருடைய கீர்த்தியானது அங்கே பரம்பிற்று என்பதை வாசிக்கிறோம். மன்னிக்கும், 9வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் யார் என்பது இங்கே பேசப்பட ஆரம்பித்து விட்டது. ஜனங்கள் அவரை பற்றி பேசுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு அவ்விடம் விட்டு புறப்படுகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அங்கேயும் தாவீதின் குமாரன் என்பதை பார்வையில்லாத அந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படியானால் கீர்த்தி பரவிற்று என்று சொல்லும் பொழுது அவர் சுகமாக்குகிறார் என்பது மட்டுமல்ல, அவர் யார் என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் எதனுடைய தொடர்ச்சியிலே இந்த 31வது வசனம் வருகிறது என்று சொன்னால் இந்த 27ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அவர்களை அவர் சுகமாக்குகிறார். ஆனால் அவர் சொல்றார், நீங்க யார்ட்டையும் போய் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தில் உடனே அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது, அதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, போய் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டார். அப்ப அவங்க என்ன சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவர் யார்தான்? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்பதை ஜனங்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வரும்பொழுது 9வது அதிகாரத்திற்கு கீழே வருவோமானால் ஒரு இடையிலே நாம் பார்ப்போமா, 31வது வசனத்திலே 33ஆம் வசனத்திலே ஊமையன் பேசுகிறான். அதெல்லாம் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். உடனே 34ஆம் வசனத்திலே பரிசேயர் என்ன சொன்னார்கள் சொன்னால், இல்லைல்ல இவன் தாவீதின் குமாரன் அல்ல, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். இந்த நெகட்டிவ் சைடையும் பார்க்கிறோம், எதிர்மறையான கருத்துக்களையும் பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் பெரும்பாலானவர்கள் இவர் யார் என்பதை அறிய ஆரம்பிக்கிறார்கள்.
அதன் கீழே வருவோமானால் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருவோமானால் திரளான ஜனங்களை அவர் காண்கிறார். 36ஆம் வசனத்தில் 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகுகிறார். ஆண்டவர் இன்னும் அநேகர் அவரிடத்திலே வருகிறதை கண்ட பொழுது ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து மனதுருகுகிறார். அது மட்டுமல்ல, 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த திரளான ஜனங்களை பார்த்து மனதிருந்தது மட்டுமல்ல சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். தேசத்தினுடைய தேவையை நாம் ஏறிட்டு பார்ப்போமானால் அறுப்பு மிகுதி என்பதை நானும் நீங்களும் உணர முடியும். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம் என்னோட சொன்னால், ஒருவேளை இந்த தடை செய்கிறவர்கள் இங்க இந்த பரிசேயர்கள் அதான் செய்யறாங்க. ஜனங்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று சொல்லி அறிய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னா, இல்லை அவர் தாவீதின் குமாரன் அல்ல, அவர் பிசாசுகளின் பலத்தினாலே என்ன பண்ணுகிறார், பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லி இடர பண்ணுகிறார்கள், அல்லது அவர்கள் அறிகிற அந்த அறிவை தடை செய்கிறார்கள். இன்றைக்கும் அதே தான் நம்முடைய தேசத்தில். இங்கே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் ஒரு மனிதன் தேவனை அறியும்படியாக முன் வருவானானால் உடனடியாக பிசாசனன் தடை கற்களை போடுகிறவனாக இருக்கிறான். என புரிய வேண்டும். வேற என்ன வேணாம், நானும் நீங்களுமே ஆண்டுக்குள்ள வளரணும்னு சொல்லி நீங்க தீர்மானம் மட்டும் எடுத்து பாருங்க. அடுத்தது என்ன வரும்? கதவு திறக்குமா, கதவு அடைக்குமா? உடனடியாக இடரல்கள் வரும். நம்முடைய தீர்மானத்துக்கு தடைகள் வரும். என்றைக்குமே வழிவாசல்கள் நமக்கு முன்னேறி செல்வதற்கு வழிவாசல்கள் திறந்து கொடுக்காது. இருந்த கதவுகளும் அடைபட்டு போகும். சில நல்ல தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அவ்வளவு நாள் ஓடின வேகத்தை காட்டிலும் நம்முடைய வேகம் குறைந்து போகத்தக்கதாக நம்மை சோர்வுக்குள்ளாக அநேக காரியங்கள் கொண்டு செல்லும். இது பிசாசுடைய தந்திரம். அதை தான் பிசாசு செய்து மக்களை தேவனிடத்தில் வராதபடிக்கு தடை செய்து கொண்டே இருக்கிறான். பிபிஎஸ்க்கு வர பிள்ளைங்களை கூட வழியிலே தடுக்கிற சிலர் உண்டு. பெற்றோர் தடுக்கிறார்கள், வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அநேகர் ஓடியும் வருகிறார்கள். ஆண்டவர்களை பார்க்கும் பொழுதுதான் அவர் மனதுருகுகிறார். அதன் பின்பதாக சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்ததாக 38ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்ன பண்ணுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவரே, அறுவடைக்கு அநேக ஆட்களை நீர் அனுப்பும். அறுவடைக்கு ஜனங்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது கண்களை ஏறெடுத்து பாருங்கள் சில ஆண்டு சொல்லுகிறார். வயல் நிலம் விளைந்து ஆயத்தமாயிருக்கிறது அறுவடைக்கு என்று சொல்லுகிறார். சமாரியா பெண்ணோடு கூட பேசி முடிக்கிற அந்த சூழ்நிலையில. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் தேவனை தேட ஆரம்பித்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அறுவடைக்கோ ஆட்கள் இல்லை. மாற்றி சொல்லும் பொழுது ஜெயிலில் கூட கவனமாக கேட்கிறாங்க. கடந்த முறை தாரா சிங் கூட வந்து புதிய ஏற்பாடை வாங்கி கொண்டு போனார். கிளாடிஸ் அவங்க போய் அந்த பைபிளை கொடுக்கணும்னு சொல்லி முதல் முறை ட்ரை பண்ணப்ப மறுத்து விட்டாராம். ஆனால் இப்பொழுது வந்து என்னை வந்து பார்த்ததுக்கு நன்றி என்று சொல்லி வேதாந்தத்தை வாங்கிட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஜனங்கள் ஆண்டிடத்திலே வர ஆசையோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனால் அறுவடைக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முதல்ல தேவன் சீஷரிடத்திலே சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, வேலையாட்களுக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக தான் 10வது அதிகாரம் வருகிறது. 10வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைக்கிறவராக இருக்கிறார், பின்பதாக அனுப்புகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஊழியத்தை எப்படி செய்கிறார் என்பதை
அந்த இடத்திலே நாம் ஒரு 6 குறிப்புகள் உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். 6 காரியங்கள். தேவையை பார்த்து மனதுருகின தேவன், தேவையை பார்த்து தம்முடைய சிஷ்யத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன், அடுத்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார் என்பதை மிக அழகாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அங்கே சீஷர்களை அழைக்கிறவராக இருக்கிறார். வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுது உலகத்தை பற்றி கவலைப்பட்டவராக, உலகம் முழுவதுக்காய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினார். தன்னுடைய அறையிலே உலக படத்தை ஒட்டி வைத்து ஒவ்வொரு நாடுகளுக்குமாய் அவர் ஜெபித்து வந்த பொழுது எதற்காக ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, மிஷனரிகளை அனுப்பும், அந்த தேசத்திலெல்லாம் தேவைகள் இருக்கிறது, அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது தேவன் கடைசியில் யாரை கூப்பிட்டார்? வில்லியம் கேரியை கூப்பிட்டார். வில்லியம் கேரி, நீ ஏன் போகக்கூடாது என்று சொன்னார். நீ ஏன் போகக்கூடாது என்று சொல்லி அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இது உண்மை. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அவர் பின்பதாக சீஷர்களையே அவர் அனுப்பும்படியாக அழைக்கிறவராக அவர் இருக்கிறார். முதலாவது தேவன் செய்த காரியம், முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் 10வது அதிகாரத்தில். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைக்கிறார், அழைக்கிறார். வாருங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். 2வது வசனம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் என்று சொல்லி அந்த 12 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதல் வசனத்திலே அவர்களை பெயரிட்டு அழைக்கிறார். அங்கே அழகான ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவரிடத்திலே அழைக்கிறார். வேறு கோணத்திலே அதை நான் சொல்ல வேண்டுமானால், இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது சிலரை மட்டும் அவர் தம்மிடத்திலே வரவழைக்கிறார். நானும் நீங்களும் அவரிடத்திலே வரவழைக்கப்பட்டவர்கள். எங்கேயோ சுற்றி கொண்டிருந்த நானும் நீங்களும், எதையோ செய்து கொண்டிருந்த நானும் நீங்களும் இன்றைக்கு அவரிடத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? காய்ச்சல் சுகமாவதற்காகவா? நம்முடைய கடன் தீருவதற்காக? நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்காகவா? இல்லை. அவர் இந்த பூமியிலே வந்ததின் காரணமே உலகத்தின் இரட்சகராக வருகிறார். நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். உலகத்தின் மக்களுடைய மீட்புக்காய் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அதே போல இப்பொழுது சீஷர்களை அவர் அழைக்கிறார் தம்மண்டையிலே. எதற்காக என்று சொன்னால், இதோ தேவைகள் இருக்கிறது, நீ அதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் தான் சொல்லுகிறார். எத்தனை பேருடைய காதிலே அது விழுகிறதோ தெரியவில்லை. ஆனால் நம்மை அவருடைய சீஷராக தேவன் அழைத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னார், அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தாரோ அதே பணியை நானும் நீங்களும் செய்யும்படியாக தான் அவர் நம்மை அழைக்கிறார். மறந்து போக வேண்டாம். கொரிந்தியரிலே வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் செய்த அதே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 18வது வசனத்திலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் என்று சொன்னால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாமே தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். அதான் 18ஆம் வசனத்தில் இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். அதன் பின்பதாக அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? நம்மிடத்திலே சொல்கிறார். எங்களிடத்திலே சொல்லி பவுல் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்போஸ்தலர்களை அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். முதலாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது, the clear call, தெளிவான அழைப்பு. தெளிவாக அழைக்கிறார், தம்மிடத்திலே அவர் கொண்டு வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் என்னை உங்களை எதற்காக தம்மிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார் என்று சொன்னார்? நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும்படியாக அல்ல. அவர் வியாதிகளை சுகப்படுத்தினார். பார்வையில்லாத மனிதர்களுக்கு பார்வை கொடுத்தார்.
மரித்து போனவனையும் உயிரோடு கூட எழுப்பினார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சீஷர்களை கூட அதற்காகவே அனுப்புகிறது போலதான் தெரிகிறது. ஆனால் அது அல்ல முதன்மையான ஒரு நோக்கம். அந்த மனிதர்களை தம்மண்டையிலே மறுபடியுமாய் கொண்டு வரும்படியாக. என்ன சொன்னால், இயேசுவின் பெயர் கீர்த்தியானது பரவி விட்டது. ஜனங்கள் அவரிடத்திலே வர ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியா யார் தேவை? அறுவடைக்கு ஆட்கள் தேவை. சில பிபிஎஸ்க்கு டீச்சருக்கு ஆள் வேணுன்னா கூட சிலர்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நீங்கள் செய்யணும், என்னால் முடியாது சொல்லாதீங்க. செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. என்னால் முடியாது, எனக்கு தெரியாது. உண்மையான காரணங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். சரியா? உண்மையான காரணத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் எனக்கு நேரம் இல்லை, உண்மையான காரணத்தை தவிர எனக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள், மறந்துடாதீங்க. ஒருவேளை அவர் இந்த பூமியிலே வராதிருந்திருப்பாரானால், அவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய சரி என்று சொல்லாதிருந்திருப்பாரானால், இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க முடியாது. அநேக மிஷனரிமார்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஆம் என்று சொல்லாதிருந்திருப்பார்களானால், இன்றைக்கு நானும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க முடியும். அதே போல அநேகருடைய தேவைகளை தேவன் அறிந்து நம்மை அழைத்திருக்கிறபடினாலே, ஆண்டவரே நான் நீர் சொல்லுகிறதை செய்ய ஆயத்தம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர்களை கொண்டு வருகிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்னு சொன்னால், வாசிக்கிறேன், முதல் வசனத்திலே வருகிறது. தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them authority. ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, இதே காரியத்தை மத்திய 28வது அதிகாரத்திலே வாசிப்போமானால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதை சொல்வதற்கு முன்பதாக மத்திய 28வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. ஏன்ட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கள். மோடி என்ன சொல்லுகிறார் என்பதல்ல, நம்முடைய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதல்ல, நமக்கு அதிகாரம் உண்டு. தேவன் அந்த அதிகாரத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய அரசாங்கத்தை காட்டிலும் அதிகமான அதிகாரமுள்ள ஒருவர். சொல்லும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவன் சொல்லுகிறார், நான் தான் எல்லா அதிகாரம் உடையவன், நான் சொல்லுகிறேன், நீ என்ன பண்ணு, புறப்பட்டு போ. யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? நம்முடைய தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும். நான் ஒரு மைனாரிட்டி, நாங்கள் ரொம்ப பலவீனமானவங்க, சட்டம் எப்படி இருக்கிறது என்பதல்ல, நம் அதிகாரமுள்ள தேவன் சொல்லுகிறார் போ என்று சொல்லி. மார்ட்டினுடைய டைரக்டர் பின்னு அவர்கள் அன்னைக்கு போன முறை நான் போயிருந்தப்ப அவங்களோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவருடைய ஆரம்ப அனுபவம் திருமணம் ஆவதற்கு முன்னாடி நினைக்கிறேன், ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டியூஷன் சென்டர் தான் முதல்ல இங்கிலீஷ் கோச்சிங் சென்டரை வந்து ஆரம்பித்தார். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவரால். அப்போ ஆர்எஸ்எஸ் பயங்கரமான ப்ரெஷர் அங்கே வந்துச்சு. அப்போ ஒரு நாள் நிறைய பேர் வந்துட்டாங்க, கம்பு தடியோடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று, நீ முதல்ல கிளம்பு, இதை நீ செய்யக்கூடாது, நீ வந்து இங்கிலீஷா சொல்லிக் கொடுக்குற, நீ வந்து இயேசுவை பிரச்சாரம் பண்ணுறதுக்கா வந்திருக்க, விரட்டுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கத்தி முடிச்சோன்னு இவர் சொல்லியிருக்காரு, நீ சொன்ன என்ன போக முடியாது, என்னை யார் போக சொன்னாரோ அவர் சொன்னாருன்னா நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்கார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, கிளம்பி போயிட்டாங்களாம். அப்போ பெரிய ஆள் யாரும் சொல்லியிருப்பாங்க போல வர சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா? உண்மையான காரியங்க. எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ புறப்பட்டு போ, நீ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். சகல அதிகாரமும். சரியா? சிலத்தில் நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்தை மீறுவது கடினமான காரியம். ஆனால் அதே வேளையிலே
அதற்காக நம்ம தேவனுடைய பணியை முடக்கி போடவே முடியாது, செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். காரணம், தேசத்தின் அதிகாரத்தை காட்டிலும் மேலான அதிகாரம் உடையவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், போங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் போக முடியும். அப்ப இரண்டாவது காரியம், அந்த மத்தேயு 10வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தெளிவான அதிகாரம், the clear authority. முதல் காரியம் clear call, தெளிவான அழைப்பை கொடுக்கிறார், தெளிவாக உங்கள் எல்லாத்தையும் தன்னிடத்திலே அழைக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறது, எனக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், 5வது வசனத்துக்கு வந்துடலாம். 5வது வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம் கிளியர் கமிஷன். ஆண்டவர் அவர்களுக்கு அனுப்புகிறார், அது மட்டுமல்ல அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான கட்டளை, போக வேண்டும். முதலாவதாக தன்னிடத்திலே அவர்களை என்ன பண்ணினார்? வரவழைத்தார். இரண்டாவது சொல்லுகிறார், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அதிகாரம் உள்ளவர் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அதே அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக அவளுக்கு கொடுப்பது என்னவென்று சொன்னால் அவளை அனுப்புகிறார், போங்கள் என்று சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம 28வது அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். அதிகாரமுள்ள தேவன் சொல்கிறார் 19 வசனத்தில் 28-19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். புறப்பட்டு போங்கள், போக வேண்டுங்க, அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்புதல் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அதான் கட்டளை என்ற பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போங்கள் என்று சொன்னவர் முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி சொல்லல, இட்ஸ் a command. அது சொல்லும் பொழுது சொல்கிறார், அது ஒரு மிலிட்டரி வார்த்தை. அது கமாண்ட் சொல்லும் பொழுது, கட்டளை என்று சொல்லும் பொழுது அவங்க ஃபார்வேர்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணி தான் ஆகணும், முன்னாடி போய் தான் ஆகணும். அவங்க அங்கே பெரிய பள்ளமே இருந்தாலும் அவங்க நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கமாண்ட் என்ன கொடுத்தாச்சு, போ என்று சொன்னால் போய் ஆக வேண்டும். அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களை அனுப்புகிறார், அவர்களுக்கு கட்டளையும் இடுகிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இதை ஒரு சொல்லும்போது சொல்லுகிறார், அதை மீறவே யாராலையும் முடியாது. மீறினால் அது பயங்கரமான குற்றமாக மாறும், செய்துதான் ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளையாக நீங்க என்னனுங்க, அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு இல்லை, சபை சொல்லுகிறது இல்லை, நம்மை போ என்று சொல்லுவதும் இந்த காரியத்தை செய் என்று சொல்லுவதும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. எங்கேயாவது பாருங்களேன், ஆண்டவர் அழைத்தவர்கள் போக மாட்டேன்னு சொன்னதில்லை, அவங்களா வந்து சிலர் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம், நாம் பின்பற்றி வருவேன் என்று சொன்னார். அவர் வந்தானா வரலையான்றது தெரியாது. ஆனால் ஆண்டவர் மத்தேயுவை அழைக்கிறார், பேதுருவை, அந்திரேயாவை அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கும் பொழுது அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார். அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அழைப்பை நாம் உணர்ந்து அவருக்காக, நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், சரியா, எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். சிலரை மட்டும் விசேஷமான காரியங்களுக்காக அவர்களை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணுகிறான்னு சொன்னா அழைத்தவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர்களை அனுப்புகிறார், கட்டளை கொடுத்து அனுப்புகிறவராக இருக்கிறார். the clear commission, தெளிவான கட்டளை இருக்கிறது. நானும் நீங்களும் புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்கான காரியம். நான்காவது காரியம், 6வது வசனத்து 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். கட்டளை கொடுத்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிற ஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணத்தில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். the clear target, தெளிவான இலக்கை ஆண்டவர் நியமிக்கிறார். எங்க போகணும்னு சொல்லிட்டாரு 6வது வசனத்துல,
காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். எங்க போவனா சொல்லிட்டாரு? கவனிச்சு வரீங்களா? எங்க போவனா சொல்லிட்டாரு? புறஜாதியார் நாடுகளுக்கு போவனா சொல்லிட்டார். சமாரியர் பட்டணங்களுக்கும், சமாரிய பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து போனார், நமக்கு தெரியும். ஆனால் புறஜாதியாருடைய பட்டணத்துக்கு எங்க இயேசு கிறிஸ்து போனதாக எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஆண்டவரே அப்படி செய்யல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இருக்கு. ஆனால் புறஜாதிகளை தேவன் நேசித்தாரா, நேசிக்கலையா? அவருடைய திட்டம் என்னவா இருந்தது? மத்திய 8வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் அவரிடத்தில் வருகிறான் இல்லையா? 5வது வசனத்தில், மத்திய 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கர்த்தர் கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான். 100க்கு அதிபதி, அவன் ரோமன், அவன் புறஜாதியான். அவரிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறான். வேலைக்காரனுக்காய் ஜெபிக்கிறான். ஆண்டவர் மாட்டேன் என்று சொல்லவில்லை. பிரஜாதிகளை ஆண்டவர் நேசிக்கவில்லை என்பதில் நேசிக்கிறார். சமாரியர் இடத்தில் அவர் போனாரா, போகவில்லையா? போனார். பிரஜாதிகளை நேசிக்கிறாரா? இந்த மத்திய 28வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சொல்கிறார். மார்க் 16வது அதிகாரத்துக்கு வருவோமானால் அங்கே சொல்லும் பொழுது, மார்க் 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். ஏன் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நினிவேவுக்கு யாரை அனுப்புகிறார்? ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். போ என்று சொல்ல. அவனுக்கு பிரியம் இல்லை, ஆனால் தேவன் அவனை அனுப்புகிறான். பிரஜாதிகளை தேவன் நேசிக்கிறார், ஆம் நேசிக்கிறார். சமாரியரை ஆண்டவர் நேசிக்கிறார், ஆம் நேசிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நேசிக்கல. சமாரியர் வீட்டு வழியா கூட, அவங்க அந்த கிராமத்து வழியா கூட போக மாட்டாங்க. சமாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போக விட மாட்டாங்க, தடை செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்னா போய் அவர்களை சந்திக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, இந்த 10வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். பவுலை, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அழைத்த பொழுது எப்படி அழைக்கிறார்? இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கும், பிரஜாதிகளிடத்திற்கும், ராஜாக்களுக்கும். எந்த அதிகாரம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் தெளிவான அந்த டார்கெட்டை கொடுக்கிறார். சரியா? அவனை அழைத்த பொழுது எப்படி அழைக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அனனியாவினிடத்தில் சொல்கிறார், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கும்போது அழகாக அவனை அப்படித்தான் வழிநடத்தி கொண்டே வருகிறான். 3 விதமான மக்களிடத்திலையும் அவனை பயன்படுத்துகிறார், பவுலை பயன்படுத்துகிறார். இப்போ ஆண்டவருக்கு தெளிவான ஒரு இலக்கு ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 10வது அதிகாரத்தில், மத்தேயு 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் நீங்க சமாரிய பட்டணத்துக்கு போக வேண்டாம், பிரஜாதிகளுடைய நாடுகளுக்கு போக வேண்டாம்னு சொல்லும் பொழுது தேவன் அவர்களை நேசிக்கவில்லை என்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்கக்கூடாது, அல்லது யாரையுமே நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் எடுக்க முடியாது. அது இந்த இடத்திலே தேவன் சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நீங்க யார்கிட்ட போங்க? காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். என்ன காரணமா இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கலாம்? ரட்சிப்பு யார் மூலமாக தான் வர வேண்டும்? இஸ்ரவேல் மூலமாக தான் வர வேண்டும், யூதர்கள் மூலமாக வர வேண்டும். அப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அங்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார். அவங்கள முதல்ல நான் ரட்சிக்க வேண்டும். அவர்களை ரட்சித்து அவர்கள் மூலமாய் நான் உலகத்தை சந்திக்க வேண்டும். அதான் அவருடைய நோக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கே சாட்சிகள்? எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகத்தின் கடைசி பகுதி. ஸோ டார்கெட் அங்கே கிளியர் ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணுகிறார். முதல்ல உன்னுடைய பட்டணத்திலே, உன்னுடைய வீட்டிலே ஆரம்பி, உன்னுடைய பட்டணத்திலே ஆரம்பி, அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போ.
இன்னும் தூரமான இடத்துக்கு போ, உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீ போ. ஆண்டு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுகிறார். சரியா? ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியுமான்னா செய்யவே முடியாது. தேவனுக்கு அதனுடைய நோக்கங்கள் உண்டு. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். சரியா? அவன் எப்படி செய்யறான், நான் அப்படி செய்வேன். அவன் அப்படி செஞ்சதுனால நல்ல பேர் வாங்கிட்டாரு, அப்ப நான் அதே போல செய்ய போகிறேன் என்பது இல்லை. என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நான் தெளிவாக அறிய வேண்டும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தேவனுடைய சித்தத்தை நானும் நீங்களும் தெளிவாக அறிய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் தேவனுக்காக தெளிவாக பயன்படவே முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். தேவனுடைய திட்டத்தை அழகாக பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே வெளிப்படுத்துகிறார். 39வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், அடுத்தது என்ன, உங்கள் பிள்ளைகளுக்கும், அடுத்தது என்ன, நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் இந்த உலகத்துக்கு வழங்கும் ரட்சிப்பானது யூதர்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல. ஆண்டுடைய பிறப்பு எப்படி அறிவிக்கப்பட்டது? ஆண்டுடைய பிறப்பு சொல்லும் பொழுது தூதர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி யோவான் பேசும்பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. ஆண்டுடைய பார்வையிலே முழு உலகமும் இருக்கிறது. ஆனா சீஷர் இடத்துல இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், எங்க போ, எங்க போகாதுன்னு சொல்லிட்டார். சரியா? ஒருவேளை இதை இஸ்ரேல் வீட்டார் எடுத்துட்டு போங்க அதோட சொல்லி நிறுத்தி இருந்திருப்பாரானால் ஒருவேளை அங்கேயும் போகலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவா சொல்றார், இப்ப நீ என்ன பண்ண, சமாரியாவுக்கு போகாத, பிரஜாதிட்டு போகாத, எங்க போ, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். அவருக்கு தாங்க தெரியும் நம்ம எதற்காக உருவாக்கினார் என்று சொல்லி, நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்லுகிறார் சொல்லி அவருக்கு தெரியும். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பணி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஊழியம். தேவன் அநேக ஆண்டுகளாக அதை நம்ம செய்யக்கூடிய பலனை கொடுத்து வருகிறார். அப்படியே நம்முடைய மைண்டை செட் பண்ணணும், சரியா செட் பண்ணணும். நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நாம் ஆயத்தம் பண்ணும்போது அந்த பிள்ளைகளை சுற்றி வர வேண்டும். பிள்ளைகளை நான் எப்படி ஆண்டுக்குள்ளே வழி நடத்த முடியும்? பெரியவர்களுக்கு பேசுகிறது போல நான் பேச முடியாது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஏற்றார் போல நான் ஆயத்தப்படுத்தி அவர்களை வழி நடத்த வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் அது. யார் இந்த விபிஎஸ்சி ஆரம்பித்தார்கள் எனக்கு தெரியல. சரியா? தியோடர் வில்லியம்ஸ் போன்ற மனிதர்கள் தான் அந்த காரியங்களை திட்டமிட்டார்கள். ஆரம்ப நாட்களிலே பிள்ளைகளை குறித்து தான் பாரத்தை தேவன் அவளுக்கு கொடுத்து அவர்கள் அதை ஆரம்பித்து எத்தனையோ ஆண்டுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதிலும் அந்த பணியானது அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மிஷன் ஃபீல்ட்லையும் 2, 3, 4 நாட்கள் நடக்க போகிறது. அதனால் ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை பயன்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு அந்த இடத்துல இந்து பிள்ளைங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போதான் நம்ம ஆரம்பித்து இருக்கிறோம். அவர்கள் மற்றவர்கள் வர வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் மற்றவர்களை கொண்டு வருவோம். அப்ப தேவன் நம்முடைய கையில அந்த குறிப்பிட்ட பணியை கொடுத்திருக்கிறார், அதை செய்யும்படியாக. ஆனால் மற்றவைகள் செய்யப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை. அப்ப கிளியர் கமிஷன் அண்ட் கிளியர் டார்கெட் இஸ் தேர். தெளிவான இலக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம், அடுத்ததாக ஆண்டு சொல்கிறார் 7வது வசனத்திலே, போகையில், நீங்கள் போகும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எதை பற்றி பிரசங்கிக்க வேண்டும்? தெளிவான செய்தியை கொடுக்கிறார். the clear message. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை சொல்கிறார். இந்த மத்தேயுல தான் நம்ம தெளிவா பார்க்கிறோம் இல்லையா? 4வது அதிகாரத்திலே 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார். 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே. 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே
இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. இங்கே 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க போய் என்னதான் பேசணும், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்க. அப்ப எதை பிரசங்கம் பண்ணணும் சொல்றாரு? இருக்கிறீங்களா? கேட்டு இருக்கீங்களா? எதை பிரசங்கிக்க வேண்டும்? பரலோக ராஜ்யம். இப்ப பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் மறுமையை பற்றிய வெளிச்சமே மக்களுக்கு இல்லை. நரகம் மோட்சம் ஒன்று இருக்குன்றது எல்லா மதங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலும் கூட, செத்த பின்னாடி தலையை வடக்க வச்சான தெற்க வச்சானு சொல்லி மக்கள் மரணத்துக்கு பின்பதாக யோசிக்க விரும்புகிறதுலே அவங்களுக்கு யோசிக்க தெரிகிறதும் இல்லை. உண்மையான வாழ்க்கை எங்கிட்ட தான் இருக்குது, இந்த பூமி அல்ல. பூமி நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. பூமிக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் சொல்ல வேண்டும். தேவன் நரகத்தை மனிதர்களுக்காக உண்டாக்கல, அதை பிசாசுகளுக்காக உண்டாக்கினான். ஆனால் பரலோக ராஜ்யத்தை யாருக்காக உண்டாக்கினான்? மனிதனுக்காக உண்டாக்கினான். ஆண்டவர் அதை பற்றி சொல்லும் பொழுது, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் வாருங்கள், உங்களுக்காய் உலகம் உண்டானது முதற்கொண்டு பிதா உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவன் மனிதனுக்காக உலகம் உண்டானது முதற்கொண்டு அதை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 2000 வருஷமாக ஆண்டு சீஷர்கள் சொல்ல, நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப தேவன் மனிதனுக்காய் ஆயத்தம் பண்ணுகிறது எது என்று சொன்னால் பரலோக ராஜ்யம். அவர் வாசம் பண்ணுகிற இடம். நமக்காக வாசஸ்தலங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அங்கேதான் நிரந்தரமாய் நாம் வாழப்போகிறோம். அப்படியானால் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி என்னது? நானே வழி என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்ப வழியை பற்றி சொல்லலாம். மத்தேயு 10வது யோவான் 10வது அதிகாரம் சொல்லும்போது நானே வாசல் என்று சொல்லுகிறார். ஒருவன் வாசல் வழியை பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லுகிறார். அநேக காரியங்களை பேசலாம். நம்முடைய கதைகளை அல்ல, சாட்சிகளை கூட அல்ல. யாரை பற்றி பேசணும்? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதை காரியத்தை பற்றி பிள்ளைங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எந்த ஊர் பிடிக்கல? இந்த உலகம் பிடிக்கல. நான் 86 87 நரங்காட்டை குளிக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு சில பேசிட்டு அந்த பேண்ட நான் சொன்னேன், ஏசப்பா வருவாங்க, நான் அப்படியே பறந்து போயிடுவேன், நானும் தான் போவேன் அப்படின்னா. நீ எப்படா போக முடியும்? நானும் தான் ஏசாமிட்டு நான் போவேன். அப்போ ஒரு சிறு பையனுடைய மனசில் அந்த பறந்து போகிற காரியம், பரலோகத்துக்கு போகிற காரியம் சொல்லும்போது அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் அதை விட சந்தோஷமான காரியம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. யோவான் அதை தான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. இயேசு கிறிஸ்து அதை தான் பிரசங்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும்? மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்புகிற ஒரு காரியம் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்திலே, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர்கள் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். இப்ப மனம் திரும்புகிற அந்த காரியத்தை பற்றி நாம் பேச முடியும். எல்லாமே இதை சுற்றி தான் வர வேண்டும். நம்முடைய பிரசங்கம் அதே தான். இங்க வாங்க, ஏசாமிட்ட வாங்க, உங்க வியாதியெல்லாம் சமமாயிரும். அது அல்ல சுவிசேஷம். கடன் பிரச்சனை தீர்ந்து விடும், அது அல்ல சுவிசேஷம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. அந்த தண்டனை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்படியானால் நீ ஆண்டவரிடத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொள், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். எங்க போகலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். நிறைய காரியத்தை அதை சுற்றி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எதை பிரசங்கிக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுங்க? பிரசங்கியுங்கள். கிளியர் மெசேஜ். ஆண்டவர் தெளிவா சொல்றார். கண்ட கடிதத்தை பேசிட்டு இருக்காத. நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப ஏசுப்பா வந்தாரு, பேதுரு சொன்னார்னு எப்படி சொல்லியிருப்பாரு? நிறைய கதை சொல்ல முடியும் அவரால். நான் அவரில் அதெல்லாம் சொல்லாதீங்க சொல்லிட்டார் ஆண்டவர்.
உன் கதெல்லாம் சொல்ல வேண்டாம். எதை பற்றி தான் பேசணும்? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசு. சரியா? பரலோக ராஜ்யத்தை பற்றி முதலாவது நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம அறிஞ்சாதான் பேச முடியும். முன்னாடியெல்லாம் பரலோகத்தை பற்றி ஏராளமான பாடல்கள் இருந்துச்சு. இன்னைக்கு வர பாட்டெலாம் என்னதான்? ஆராதனை ஆராதனை, ஆடுவோமே சுற்றி வருவோமேலாம் நிறைய பாட்டு வந்துருச்சு. ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றி பாட்டு இல்லை இன்னைக்கு. ஏன் இல்லை? பரலோக ராஜ்யத்தை பற்றி தான பார்வை இல்லாமல் போய்விட்டது. பரலோக ராஜ்யம் நினைச்சாலே மரணம்னு நினைக்கிறாங்க. இல்லை, மரணம் அல்ல, அது வாழ்வு, நித்திய ஜீவன். அது அற்புதமான சந்தோஷமான இடம். அதை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் துள்ள வேண்டும். எப்பொழுது போவோம் என்று சொல்லி ஏங்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் பொழுது மணவாட்டியும் வா என்கிறார்கள். அது மணவாட்டி ஏங்குகிறது. எங்கே போகிறதுன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக ஏங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்படின்னா நம்முடைய பாடல், நம்முடைய பேச்சு, நம்முடைய பிரசங்கம் எல்லாமே எதை சுற்றி தான் வர வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை சுற்றி தான தெளிவான செய்தியை பற்றி அங்கே சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம், 8வது வசனத்தில், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். கடைசி ஆண்டு அழகாக சொல்லிட்டார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கிளியர் மெத்தட், தெளிவான முறை. நீ இலவசமாக தான் நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன், நீ அதை பிஸ்னஸ் ஆக்கிறாத. அது ஆண்டோடைய சொல்லுகிற காரியம். அதை பிஸ்னஸ் ஆக்கிறாது. ஆண்டவர் அதை பேதுரு மூலமாக 1 பேதுருவிலே சொல்லும் பொழுது, மெய்ப்பொருளுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியமாக நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல என்று சொல்லுகிறார். சரி, 1 பேதுரு 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மந்தையை மேய்க்கும் காரியமாக மெய்ப்பொருளுக்கு சொல்லும் பொழுது பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோடு என்று சொல்கிறார். ஆதாயத்துக்காக அல்ல ஊழியம், நான் பிழைப்பதற்காக அல்ல ஊழியம். தேவன் என கொடுத்த இலவசம் அது. அதை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக நான் செயல்பட வேண்டும். அதனால எல்லாத்தையும் ஓசியாவே தான் கொடுக்கணும் அந்த அர்த்தம் அல்ல. ஆனால் நம்முடைய ஊழியமானது பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே அமையவே கூடாது, செலவு செய்யப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் சொல்லும்போது சொல்கிறார், ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை அதிலே கரைய வேண்டும். தன் ஜீவனை கொடுக்க தான் அவர் வந்தார். நம்மையும் இவைகளுக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை சொல்கிறார். செலவு பண்ணப்பட, இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடு. அதான் அதனுடைய மெத்தட். எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னா, கொடுத்து கொண்டே இரு. அதான் ஆண்டு சொல்லுகிறார். சேர்த்து வைக்கும் இடம் அல்லங்க இது, பூமியானது. உங்கள் பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்? ஒரு நாள் அது இல்லாமல் போயிடும். ஒன்று பூச்சி கெடுத்துரும், இல்லை திருடன் கெடுத்துரும், இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு வச்சிருக்கிறவன் எல்லாம் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறான்னு பாருங்க. பாவம் போல் அலைஞ்சிட்டு, ஒளிஞ்சி இந்த உலகத்திலேயே நியாய தீர்ப்பு இருக்கிறது. வச்சிருக்கிறவங்க யாருமே சந்தோஷமா அதை அனுபவிக்கிறதா தெரியவில்லை. ஆனால் அதற்காக ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணுவோமானால் எங்கே இருக்குன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே இடம் நமக்கு அது சேர்த்து வைக்கப்படும். நான் சொல்லும் பொழுது, அனித்தியமான பொருட்களினாலே நித்தியத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஆத்துமாக்களை சம்பாதிப்போம். தேவன் எவ்வளவு அதிகமாய் கொடுத்திருப்பார்னு சொன்னால் அதிகமாய் ஆண்டுக்காக செலவு செய்யுங்கள். எப்படியாவது ஆத்துமாக்கள் உருவாகுவதற்காக. ஆண்டு அதை தான் சொல்ல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னென்ன காரியங்கள் பார்த்தோம், முடித்து விட்டோம். ஆண்டு அற்புதமான இந்த ஊழியத்தை பற்றி 9வது அதிகாரத்திலே அநேக ஜனங்களை பார்த்த தேவன் பாரப்படுகிறார். அதன் பின்பதாக சீஷரிடத்தில் சொல்கிறார், அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ இல்லை என்று சொன்ன தேவன் சீஷர்களை தம்மிடத்திலே அழைக்கிறார். தெளிவான அழைப்பு, த கிளியர் கால். இரண்டாவதாக பார்க்கும்போது தெளிவான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, கிளியர் அத்தாரிட்டி. தெளிவான கட்டளை மூன்றாவதாக, த கிளியர் கமிஷன். நான்காவதாக தெளிவான இலக்கு, கிளியர் டார்கெட்.
எதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஐந்தாவதாக தெளிவான செய்தியை கொடுக்கிறார், கிளியர் மெசேஜ். ஆறாவதாக பார்க்கும் பொழுது தெளிவான ஒரு முறையை சொல்கிறார், நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதை, கிளியர் மெத்தட். ஆண்டவர் நமக்கு அற்புதமான வழிகளை சொல்லி இருக்கிறார். பிபிஎஸ் நம்ம ஆதாயத்துக்காக செய்யவில்லை, செலவு செய்கிறோம். வீணான காரியமா? இல்லைங்க. த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியாக அதை நாம் முதலீடு செய்கிறோம். பிள்ளைகள் மேலே முதலீடு செய்கிறோம். எவ்வளவு பலன் தரும் நமக்கு தெரியாது. முழுவதும் பலன் தருமா? என்றைக்காவது ஒரு நாள் பலன் தருமா? தெரியாது. ஆனால் தேவன் அதுதான் செய்ய சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் செலவு செய்தாலும் அது வீணா இருக்க முடியாது. அருமையான காரியங்களை சீஷர்களை தெரிந்தெடுத்து அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற சில காரியங்களை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்யலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நானும் நீங்களும் தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை உணர்கிறோமா? அதிகாரம் உண்டு, நமக்கு அழைப்பு உண்டு, அடுத்ததாக போ என்ற கட்டளை உண்டு. புறப்பட்டு போவோமா? பொருள் எங்கேயோ போக வேண்டும் என்பதல்ல, தேவன் பிள்ளைகளிடத்திலே நம்மை அனுப்புகிறார். அந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளை தன்னத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவன் நம்மை அனுப்புகிறார். தெளிவான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பிள்ளைகள் தான் நம்முடைய டார்கெட். நம்ம எங்கேயோ போக வேண்டியதில்லை, நம்முடைய கையிலே அவர் கொண்டு வருகிறார். செய்வோமா? யாரோ தன்னுடைய பணத்தை செலவழித்து நம்மிடத்திலே வந்ததுனால தானே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு நம்முடையதை செலவு செய்வோமா? இலவசமா இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். எனக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று மட்டும் சொல்லுகிறவர்களா இல்லாமல் நம்முடையதை மற்றவர்களின் ரட்சிப்புக்காய் செலவு செய்வோமானால் அது மேன்மையானதாக இருக்கும், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை குறித்து பாரப்பட்டவர், மனதுருகினவர், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷரிடத்திலே சொன்னவர், அதே சீஷர்களை நீர் அழைக்கிறீர். சீஷர்கள் ஒருவேளை பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்திருக்கலாம், பிதாவே அனுப்பும், அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நீர் அவர்களையே அழைத்து விட்டீர். ஆண்டவரே, இன்றைக்கு யாரோ வந்து இவை எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் எண்ணுகிறவர்களாக அல்லாமல் எங்களைத்தான் நீர் அழைக்கிறீர் என்பதை உணர்ந்து அந்த பொறுப்பை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை எங்களுக்கு தாரும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையை எங்களுக்கு தாரும். அவர்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எடுத்து காட்ட கிருபை தாரும். நித்திய காலமாய் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கருசனையோடு கூட நாங்கள் அந்த செய்தி அவளுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தான். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு அது இலவசமாய் கொடுக்கப்பட்டது. நாங்களும் இலவசமாய் அவளுக்கு அதை கொடுக்க கிருபை தான். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான ஊழியத்துக்காக நன்றி. நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, எங்களிடத்திலே வரப்போகிறார்கள். நீர் கொண்டு வரப்போகிறீர் பிள்ளைகளை, தாகமுள்ள தவனமுள்ள பிள்ளைகளை நீ கொண்டு வாரும். அவர்களுக்கு நாங்கள் உம்முடைய பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய அறுவடையை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும். பாரத்தோடு கூட வாஞ்சியோடு கூட அதை செய்ய கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இதற்காக முயற்சி எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
இதற்காக ஜெபிக்கிற, இதற்காக கொடுக்கிற, பின்னணியிலே நின்று செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் சபையாய் சேர்ந்து ஒரு மனிதனைப் போல செயல்பட எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அறிந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் நடக்கிறப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மாலையிலே